அடுத்தடுத்த அமாவாசைகள்ல நடக்கிற கொலைகள், அதுவும் ஒரே மாதிரி. யார் பண்றது, எதுக்காக பண்றாங்க, அடுத்து நடக்க போறது என்ன? வாங்க கதையில பார்க்கலாம். மலைகளுக்குள்ள ஒளிந்துள்ள ஒரு சிறிய கிராமம். ஒரு கரிய அமாவாசை இரவு. ஆள் நடமாட்டம் இல்லாத தெருக்கள், தனியா ஒரு ஜமீன் பங்களா. நாய் ஒண்ணு விடாம குறைச்சிட்டு இருந்தது. ஆந்தையுடைய அலறல் சத்தம் இங்கு கேக்குது. மேகங்கள் வானத்தை மூடி இருந்தது. மழை விழுமா இல்லையா என தெரியாத ஒரு கனமான அமைதி. அப்போ ஜமீன் பங்களாவிலிருந்து கேட்ட குரல், டே மாறி, கருப்பா, எங்கடா போய் தொலைஞ்சீங்க? யார் அங்க நிக்கிறது? என்கிட்ட வராத, என்னை பத்தி தெரிஞ்சுட்டே என்கிட்ட மோதாத. அப்போ பங்களாவுடைய லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. கொஞ்ச நேரத்துல எந்த சத்தமும் இல்ல. அடுத்த நாள் காலையில மாரியும் கருப்பனும் பங்களா முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்காங்க. டே மாறி, நம்ம நைட் ஷோ போயிட்டு காலையில தான் வர்றோம்னு மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்டா. அடே கருப்பா, அவரே 1008 நோய்க்கு மாத்திரையை போட்டுட்டு தூங்குறவர். அவர் எதுக்குடா நம்மள தேட போறாரு? ஆமாண்டா, அதுவும் சரிதான். பேசிட்டே பங்களாவுக்குள்ள போன 2 பேரும் பார்த்த காட்சி மிகவும் பயங்கரமா இருந்துச்சு. ஐயா ஐயா, என்னாச்சு? மாறி ஓடுனா. டே மாறி, பக்கத்துல போகுதுடா. கத்திட்டே பின்னாடிய ஓடுனா கருப்பன். என்னடா இது? டே வாடா, பயமா இருக்க. ஊர்க்காரங்க யாரையாவது வர சொல்லலாம். 2 பேரும் ஊருக்குள்ள ஓட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஊரே அங்க கூடிருச்சு. போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த ஜமீன் பங்களாவுக்கு சொந்தக்காரரான செல்வராஜ் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர். பணம், அரசியல், அதிகாரம் எல்லாம் அவன் வசம். அவன் வீட்டுல இல்லாததே எதுவும் இல்ல. அமாவாசை இரவுல அவன் வீட்டு பூஜை அறையில அம்மன் சிலை முன்னாடி ரத்தம் கலந்த தரையில அவனது உடல் தரையில சாஞ்சு கிடக்குது. நெஞ்சில ஆழமான குத்து. ஆனா எல்லாரையும் அங்க கவனிக்க வச்ச ஒண்ணு, அவன் நெத்தியில கருப்பு மண் தடவி 3 கோடுகள். அத பார்த்ததும் ஊருக்குள்ள பல பேர் பல விதமா பேசிட்டாங்க. காலை விடிய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு போலீஸ் ஜீப் அந்த கிராமத்துக்குள்ள வந்தது. அதுல இருந்து இறங்கினாரு இன்ஸ்பெக்டர் ஆதித்யன். விசாரணைய ஆரம்பிச்சாரு. இத முதல்ல பார்த்தவங்க யாரு? கருப்பனும் மாரியும் முன்னாடி வந்தாங்க. இந்த வீட்ல நீங்க என்ன பண்றீங்க? ஆதித்யன் கேட்டார். மாரி ஆரம்பித்தான். ஐயா, எங்க செல்வராஜ் ஐயாவுக்கு குடும்பம்னு ஒண்ணு இல்லைங்க. அவருக்கு கல்யாணமே ஆகல. அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல தனியாதான் இருந்தாரு. தோட்டத்து வேலையும் வெளி வேலையும் பாத்துக்கிறது நான் தானுங்க. சமையலும் வீட்டை பாத்துக்கிறதும் இந்த கருப்பனுங்க. எப்பவும் இந்த வீட்டுல ஐயாவோடவே தாங்க இருப்போம். நேத்து நைட் மட்டும் ஒரு புது படம் வந்திருக்குதுன்னு நைட் ஷோ போயிட்டோமுங்க. வந்து பார்த்தாதான் இப்படி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இன்ஸ்பெக்டர் ஆதித்யன் கேட்டார். இல்லங்க ஐயான்னு ஒன்னு சேர சொன்னாங்க மாரியும் கருப்பனும். தடயங்களை சேகரிக்க ஆரம்பிச்சாங்க போலீஸ். ஆனா சமீப காலமா செல்வராஜுக்குன்னு எதிரிகள் யாரும் இல்ல. யார் செஞ்சிருப்பாங்க? அந்த கருப்பு மண்ணுல 3 கோடு எதை குடிக்குது? போலீஸுக்கு சவாலான கேஸ் ஆச்சு. சொத்துக்காக யாரும் கொல்லல. எதிரிகள் இப்ப யாரும் இல்ல. கூட இருக்கிற மாரியும் கருப்பனும் ரொம்பவுமே அப்பாவிகளா இருக்கானுங்க. எஜமானுக்கு விசுவாசமா இருந்திருக்கானுங்க. இதெல்லாம் நடந்து 1 மாசம் ஆயிருச்சு. அடுத்த அமாவாசையும் வந்துருச்சு. மறுபடியும் நாய் குளிக்கிற சத்தம், ஆந்த அலற சத்தம். தென்னந்தோப்புக்குள்ள யாரோ ஓடுறாங்க. என்னையெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது, பஞ்சாயத்து தலைவர் நாகராஜன் கத்துனாரு. அங்கே கீழே கிடந்த காய்ந்த தென்னை மட்டைகளில் சலசலப்பு மட்டுமே கேட்டுச்சு. திடீர்னு திரும்பி பார்த்தவருக்கு பயங்கர அதிர்ச்சி. நீயா? நீ எங்க இங்க? நாய்கள் பலமா குறைக்கிற சத்தம் கேட்டு ஊர்க்காரங்க விழிக்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஒரு வீட்டுல இருந்த வயசான தாத்தா சொல்றாரு, டே பிரபு, போய் பாருங்கடா, நாய்ங்க யாராவது பார்த்தாதான் இப்படி எல்லாம் குலைச்சிட்டே இருக்கும். ஊர்ல இருந்த கொஞ்சம் பேர் என்னன்னு பார்க்க போனாங்க. கொஞ்ச தூரம் தென்னந்தோப்புல தேடிட்டு திரும்பி போக நினைச்சப்ப அங்க ஒரு நாய் திரும்ப திரும்ப ஓடி ஒரே இடத்துல நின்னு குலைக்குது. எல்லாரும் அங்க போய் பார்க்கலாம்னு நினைச்சு பக்கத்துல போய் பாக்குறாங்க. தென்னை மட்டைகளுக்கு இடையே ஒரு மனிதனுடைய கால் தெரிஞ்சது.
எல்லாரும் ஒரு நிமிஷம் பின்னாடி நடந்துட்டாங்க. போலீஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. போலீஸ் வந்து ஆளை திருப்பி போட்ட போதுதான் தெரிஞ்சது அது பஞ்சாயத்து தலைவர் நாகராஜ். அதே மாதிரி நெஞ்சில கத்தி குத்து, நெத்தியில கருப்பு மண் தடவி 3 கோடுகள் எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. இன்ஸ்பெக்டர் ஆதவன் ஆழ்ந்த யோசனையில் இருந்தாரு. ஒவ்வொரு அமாவாசையிலும் நடக்கிற கொலைகள், ஒரே மாதிரியான கத்தி குத்து, கருப்பு மண் கோடுகள். அப்போ கொலை செய்யறது ஒரே ஆள் தான். இங்க கொல்லப்பட்டவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கணும். என்ன அது? யார்கிட்ட கேக்குறது? போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லயும் இவங்க யார் மேலயும் கேஸே இல்ல. ஊருக்குள்ள கேட்டா அவங்க பண்ணின தப்புகள் 1000 இருக்குது. அதுல எதை சொல்றதுன்னு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. என்ன பண்ண? ஊர்க்காரங்களை கேக்குறது தவிர வேற வழியே இல்ல. ஆதவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டாரு. அடுத்த அமாவாசை நினைப்பு வந்தது. அதுக்குள்ள கொஞ்சம் விசாரணையை வேகப்படுத்தணும். இன்னொரு கொலை இந்த ஊர்ல நடக்காம தடுக்கணும். ஜமீன் பங்களாவுக்கு சொந்தக்காரரான செல்வராஜ் தான் இதுல முதல் ஆளா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அப்படின்னா அவருடைய பேக்ரவுண்ட், அவர் பண்ணின தப்புகளை எல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்போ தானா பஞ்சாயத்து தலைவர் நாகராஜ் கொலைக்கான காரணம் தெரிய வரும். இதெல்லாம் நடந்து 1 வாரம் இருக்கும். பகல் சுமார் 11 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கிராமத்திலிருந்து கொஞ்சம் பேர் இன்ஸ்பெக்டர் ஆதவனை பார்க்க வந்திருந்தாங்க. இன்ஸ்பெக்டருக்கு ஒரு புறம் பயம், வேற ஏதாவது நடந்துருச்சா? இன்னொரு புறம் இந்த கேஸ்ல தகவல் கிடைக்க போகுதா? ஆர்வத்தோடு அவங்கள வரவேற்று என்னன்னு கேட்டாரு. ஆனா அவங்க சொன்னது இன்னும் கொஞ்சம் மூளைய யோசிக்கவே விடாம நிறுத்தி வச்சுது. சார், தினமும் இரவுல 12 மணில 2 மணிக்குள்ள ஊருக்குள்ள ஏதேதோ சத்தம் கேக்குது. ஜமீன் பங்களாவில இருந்து ஒரு பெண்ணுடைய அழகுரல் பயங்கரமா கேட்டு அங்க வேலை செய்யற மாரியும் கருப்பனும் குளிர்காய்ச்சல் வந்து படுத்து கிடக்குறானுங்க சார். அது மட்டும் இல்ல, இரவு நேரத்துல இப்பெல்லாம் கொலுசு சத்தம் ஒவ்வொரு நடுவில் இருக்கிற வேப்ப மரத்தை சுத்தி சுத்தி கேக்குது. பயந்து போய் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறோம் சார். அடுத்த அமாவாசையை நினைச்சு பயந்தவங்க எல்லாரும் இப்ப தினமும் இரவு வந்தாலே பயமா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் நிறைய ட்விஸ்ட் இந்த கேஸ்ல ஆரம்பிச்சது. கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னாரு, நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன். இனி ஊருக்கு வெளியில இருந்தா இந்த கேஸ்ல எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஊர்லயே வந்து தங்க போறோம் ஒரு டீமா. நீங்க போங்க, நான் எல்லா பர்மிஷனும் வாங்கிட்டு வரேன். ஊர்க்காரங்க கொஞ்சம் நிம்மதியோடு கிளம்பி போனாங்க. அடுத்த நாள் இரவே ஆதவனும் அவருடைய டீமும் ஊருக்குள்ள வந்து தங்க ஆரம்பிச்சாங்க. பஞ்சாயத்து கேஸ் முதல்ல அந்த ஊர்ல நடந்த எல்லா பிரச்சனைகளையும் கேட்டு தெரிஞ்சுட்டாங்க. ஒவ்வொரு கேஸ்லயும் சம்பந்தப்பட்டவங்க மேல ஒவ்வொருத்தரா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஒரு பிரச்சனை. 2 டீ கடை பக்கத்துல இருந்தது போல. அவங்க 2 பேருக்கும் தினம் சண்டைதான். தகராறு முத்தி போய் ஒரு நாள் பஞ்சாயத்து வர வந்துருச்சு. அப்போ பஞ்சாயத்து தலைவர் நாகராஜ் புது கடைக்காரங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பழைய கடைக்காரனை இடத்தை காலி பண்ண சொல்லிட்டாரு. அவனும் பல வருஷமா இந்த ஊரையும் டீ கடையையும் மட்டுமே நம்பி பொழைச்சிட்டு இருந்தவன் ரொம்பவுமே விரக்தி ஆயிட்டான். இத்தனை நாளா பொழைச்ச ஊரை காலி பண்ண சொல்லிட்டாங்களேன்னு. நானும் என் குடும்பமும் நடுத்தெருவுக்கு வர காரணமான இந்த பஞ்சாயத்து தலைவரை சும்மா விட மாட்டேன்னு பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்புறம் ஒரே வாரத்துல இந்த ஊரையே காலி பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்க வரவே இல்லை. இன்ஸ்பெக்டருக்கு இப்பதான் இந்த கேஸ்ல ஏதோ 0 லெவல்ல இருந்து 1 லெவலுக்கு மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. எப்படியாவது அந்த டீ கடைக்கார கனகேஸ்வரனை கண்டுபிடிச்சிடணும்னு முடிவு பண்ணினாரு. இரவு ஒரு 1 மணி இருக்கும். ஏதோ ஒரு பெரிய பாறை உருள்ற சத்தம் மலை மேல இருந்து. கிராமமே மொத்தமா வீட்டுல இருந்து வெளியே வந்துருச்சு. ரொம்பவுமே பயந்து போயிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் ஆதவனும் அவருடைய டீமும் டார்ச்சோட மலையை நோக்கி ஓடுனாங்க. ஆதவன் டீமை அலர்ட் செஞ்சாரு. டீம் ஜாக்கிரதையா இருங்க, ஏதோ பாறையா இருக்க போகுது. மலையுடைய அடிவாரத்துக்கு எல்லாரும் வந்தாங்க. அங்க கேட்ட சத்தம் இங்க எதுவுமே இல்ல. மலையே அமைதியா இருந்துச்சு. இன்ஸ்பெக்டரும் அவரது டீமும் கொஞ்ச நேரத்துல திரும்பி ஊருக்குள்ளேயே வந்துட்டாங்க. ஊர்க்காரங்க ஆவலா கேட்டாங்க, என்னாச்சு சார், பாறை தானே? போன வாரம் மழை பெஞ்சதுல அதுதான், இன்ஸ்பெக்டர் சொன்னாரு.
இல்ல, அந்த மாதிரி அங்க பாறை எதுவும் விழல. ஊர் மக்கள் அமைதியாயிட்டாங்க. இன்ஸ்பெக்டருக்குமே கொஞ்சம் யோசனை அதிகமாயிருச்சு. சரி சரி, யாரும் பயப்படாதீங்க, போய் தூங்குங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்ச உடனே டீ கடைக்காரன் கனகேஸ்வரனை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கனகேஸ்வரன் இந்த ஊரை விட்டு போன பின்னாடி யார்கிட்டையும் தொடர்பில்லை. ஆனா ஒரே ஒரு க்ளூ மட்டும் கிடைச்சது. அவன் இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சக்தி வாய்ந்த சாமியான காளியம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் மறக்காத விளக்கேற்றி வழிபடுறது வழக்கம். ஒருவேளை வெள்ளிக்கிழமை அங்க வந்தாலும் வரலாம். வெள்ளிக்கிழமை காலையிலேயே இன்ஸ்பெக்டர் டீமோட ஊர்க்காரங்க 2 பேரை அடையாளம் காமிக்க கூட்டிட்டு கனகேஸ்வரனை பார்க்க கிளம்பிட்டாங்க. கோயில் பக்கமா கனகேஸ்வரனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே கனகேஸ்வரன் அவனது மனைவி 2 பெண் குழந்தைகளுடன் அங்கு வந்தான். ஊர்க்காரங்களை பார்த்த உடனே கொஞ்சம் முகம் மலர்ந்தவனா பேச ஆரம்பிச்சான். மனைவியும் குழந்தைகளும் உள்ளே செல்ல ஊர்ல இருந்து வந்த 2 பேரும் பேச்ச ஆரம்பிச்சாங்க. கனகேஸ்வரா, உனக்கு தெரியுமா, உன்னை ஊரை விட்டே காலி பண்ணானே அந்த பஞ்சாயத்து தலைவன், யாரோ உலகத்தை விட்டே காலி பண்ணிட்டாங்க. கனகேஸ்வரன் முகத்துல எந்த மாற்றமும் இல்ல. போகட்டும், அவனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கு. சரி, நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டான். ஊர்க்காரங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சந்தேகமாயிருச்சு. இதையெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்ட இன்ஸ்பெக்டர் ஆதவனுக்கும் அதே சந்தேகம்தான். கனகேஸ்வரன் ஒருவேளை பஞ்சாயத்து தலைவர் கொலையில சம்பந்தப்பட்டிருக்கலாம். அவன் வெளியில வந்ததும் இன்ஸ்பெக்டர் அவனை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருந்தாரு. கனகேஸ்வரா, எங்கூட எதுவும் பேசாம வந்துடு, நானே விசாரிச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிருவேன். கனகேஸ்வரன் முடியவே முடியாதுன்னுட்டான். ஏன் சார் என்ன சந்தேகப்படுறீங்க? நான் தான் அந்த ஊர்லயே இல்லையே. எவனோ ஒருத்தன் ஊருக்குள்ள செத்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? அவன் இன்னும் மறுக்க போலீஸுடைய சந்தேகம் அவன் மீது அதிகமாயிட்டே போச்சு. அவனது மனைவியையும் குழந்தைகளையும் வீட்டுக்கு போக சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஊர்க்காரங்க. ஏதோ வேலை விஷயமா கனகேஸ்வரன் பேசிட்டு இருக்கான்னு நினைச்சு அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. கனகேஸ்வரனை வலுக்கட்டாயமாக போலீஸ் ஜீப்பில் ஏற்றினார் இன்ஸ்பெக்டர். போலீஸ் ஸ்டேஷன்ல அவனிடம் விசாரணையை ஆரம்பிச்சாங்க. கனகேஸ்வரன் சொன்னான், ஊரை விட்டு காலி பண்ண சொன்ன பஞ்சாயத்து தலைவர் மேல ஆரம்ப காலத்துல மட்டும் இல்ல, இப்பவும் கொலவெறி இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஒரு நாளும் கொலை பண்ணணும்னு துணிஞ்சதில்ல. ஏன்னா அன்பான குடும்பம், அதுவும் 2 பெண் குழந்தைகள், அவங்களுடைய எதிர்காலம். அதுவும் இல்லாம பஞ்சாயத்து தலைவர் கொலையான நாள்ல கனகேஸ்வரன் தன்னுடைய சொந்தக்காரங்களோட திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போயிட்டான். அவங்க கிட்டையும் விசாரிச்சாச்சு. இப்ப கனகேஸ்வரனை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு இன்ஸ்பெக்டர். இருந்த ஒரே நம்பிக்கையும் போனவரா போலீஸ் ஸ்டேஷன் சேர்ல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தாரு. அம்மாவாசைக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அடுத்த நாள் காலையில ஊருக்குள்ள போன இன்ஸ்பெக்டர் நேரா ஜமீன் பங்களாவுக்குள்ள போனாரு. ஒவ்வொரு இடமும் ஆராய ஆரம்பிச்சாரு. அந்த பங்களா ரொம்பவுமே அழகா இருந்துச்சு. யாருமே இல்லாத இப்ப அமைதியாவும் இருந்துச்சு. கூட யாரையும் கூப்பிடாம தனியா தான் போயிருந்தாரு. இவ்வளவு பெரிய பங்களாவுல செல்வராஜ் ஏன் தனியா இருக்கணும்? நிறைய தப்பு பண்ணி இருக்கணும். கூட்டாளின்னு யாராவது இருந்தா நெட்வொர்க் பெருசாகும். அப்புறம் வர்றதுல கொஞ்சம் மட்டும்தான் தனக்கு சொந்தம். அதுவும் எல்லா தப்புகளுக்கும் அடுத்தவனை நினைச்சு பயப்படணும். அவன் மாட்டுனா நாமும் மாட்டிடுவோம்னு இப்படியெல்லாம் நினைச்சு நடந்துட்டு இருந்தப்ப மேல இருக்கிற பெட்ரூம்ல என்ன இருக்குன்னு பாக்கலாம்னு நினைச்சாரு. மெதுவா மாடிப்படிகள்ல ஏறி போனாரு. பெட்ரூம் கதவை திறந்தாரு. அரண்மனையில ராஜாக்களுக்குன்னு ரூம் இருக்குமே, அது மாதிரிதான் இருந்துச்சு. இவ்வளவு சின்ன கிராமத்துல இருந்துட்டு ராஜா மாதிரி இருந்திருக்கான் செல்வராஜ். அந்த பெட்ரூம்ல இருக்கிற ஒவ்வொரு பொருளா எடுத்து பார்க்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். ஏதேதோ கலை பொருட்கள், பேப்பர்ஸ், நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாரு. அத பத்தி எல்லாம் ஆராய நேரம் இல்ல. வாட்ச், கண்ணாடின்னு எல்லாம் பார்த்தாச்சு. ஒன்னும் ஆதாரம் சிக்கல. அப்போ சுவர்ல ஒரு பெண்ணுடைய ஓவியம். ஒரு பெண் தலையில ஒரு கூடைய வச்சுக்கிட்டு கையில ஒரு கை குழந்தைய தூக்கிட்டு ஒரு அழகான வயல் பின்னணியில ரொம்ப அழகா இருந்துச்சு. கொஞ்சம் கவனத்தை திருப்ப முடியாம பார்க்க வச்சது. பியூட்டிஃபுல் சொல்லி முடித்தவர் திரும்பி நடக்க 2 அடி வச்ச போதுதான் தலையில் உள்ள நரம்புகள் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. கால்கள் திடீர்னு திரும்ப துடிச்சது. திரும்பி பார்த்த போதுதான் கவனிச்சாரு, அந்த பெண்ணுடைய நெத்தியில 3 கருப்பு கோடுகள்.
கருப்பு மண்ணுல பட்டை அடிச்சது போல. ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு நிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இந்த ஓவியத்துக்கும் நடக்கும் கொலைகளுக்கும் சம்பந்தமா? கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து போய் ஓவியத்தை கழட்டி பார்க்கலாம்னு நினைச்ச போது அங்க ஆணி அடிக்கல. என்ன சுவர்லாம் ஒட்டி இருக்காங்களா? இழுத்தாலும் வரல. அப்போ இழுக்க கைய திருப்பின போது ஓவியம் திரும்பிச்சு. அதாவது அந்த ஓவியத்தை 360 டிகிரி ரொட்டேட் பண்ண முடிஞ்சது. சரி, திருப்பி எடுக்கலாம்னு திருப்பும் போது திடீர்னு சுவர்ல இருந்து ஒரு சத்தம். சுவர் நகர்ற மாதிரி. கொஞ்சம் தள்ளி நின்னாரு. ஒரு சின்ன கேப் தெரிஞ்சது. வேகமா மறுபடியும் ஓவியத்தை திருப்ப ஆரம்பிச்சாரு. என்ன ஒரு அதிசயம்! அது சுவரே இல்ல, கதவு. அதற்கான சாவியே இந்த ஓவியம் தான். அந்த கதவை திறந்ததுமே பின்னாடி ஒரு ரூம். அதுலதான் அவன் ஏமாத்தி வாங்கின எல்லா நிலங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், ஏராளமான தங்க வைர நகைகள், பணம் எல்லாம் இன்னும் கொட்டி கிடக்குது. அந்த ரூம்ல ஒரு அம்மன் சிலையும் இருக்குது. அது ஒரு தங்க சிலை. அந்த சிலையிலும் கருப்பு கோடுகள் நெத்தியில. அப்போ இதுதான் க்ளூ. வேகமா அரண்மனையை விட்டு கிளம்பிட்டாரு இன்ஸ்பெக்டர். அடுத்த நாள் காலையில இன்ஸ்பெக்டர் ஒரு ஊர் பெரியவரை கூப்பிட்டு கேக்குறாரு, இங்க ஏதாவது அம்மன் நெத்தியில 3 கருப்பு கோடோடு இருக்கான்னு. அந்த பெரியவரும் யோசிச்சுட்டு, ஆமாங்க ஐயா, மலையில ஒரு கோயில் இருக்கு, மூக்கம்பாள் கோயில். அந்த மலையையும் மலையை சுற்றியுள்ள 24 கிராம மக்களையும் ஒரு காலத்துல காத்த தாயி. என் அப்பா இருக்கும்போது நிறைய சொல்லுவாரு. ஒரு முறை இங்க பேஞ்ச மலையில மண் சரிவாயி அந்த கோயில் பாதி இடிஞ்சிருச்சாமா. அதுக்கப்புறம் யார் யாரும் முயற்சி பண்ணியும் திரும்ப கட்ட முடியல. மூக்கம்பா ஏதோ கோபத்துல இருக்கிறதுனாலதான் முடியாம போயிடுச்சுன்னு ஊர்க்காரங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த கோயில் எல்லையில மட்டும் ஒரு விளக்கு எரியும். அதோட பழைய பூசாரி ஐயா தான் அங்க அதை ஏத்தி வைக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவரு அங்கேயே பக்கத்திலேயே தங்கிக்குவாரு, இங்கெல்லாம் வரமாட்டாரு. மூக்கம்பா 3 கருப்பு கோடு, பூசாரி, ஏதாவது தொடர்பு இருக்குமா? இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் கொஞ்சம் பாதி தெளிவாகிற மாதிரி இருந்துச்சு. போலீஸ்காரனா இருந்தா பூசாரிய மட்டும் இல்ல, சாமிய கூட சந்தேகப்படணும் போல. கனகேஸ்வரன் விஷயத்திலும் இப்படித்தான் இருந்துச்சு. எதுக்கும் கொஞ்சம் விசாரிக்கலாம். இன்னைக்கு அமாவாசை இரவு. ஊர் மக்கள் யாருக்கும் தூக்கமெல்லாம் வராது. ஏன்னா யார் உயிர் எப்ப போகும்னு தெரியாது. எதிர்பார்ப்பும் பயமும் ஒவ்வொரு நொடியும் அதிகமாச்சு. இன்ஸ்பெக்டரும் அவருடைய டீமும் ஊரை சுத்தி யாராவது நடமாட்டம் இருக்கான்னு கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட காலையில 4 மணி ஆயிருச்சு. எதுவும் நடக்கல. கொஞ்சம் நிம்மதியானாரு இன்ஸ்பெக்டர். அப்போ ஒரு 4:30 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. சார், ஊர் எல்லையில ஒருத்தன் கத்தி குத்துப்பட்டு இறந்து கிடக்குறான் சார். சே, கொலையாளி உஷாராயிட்டான். இன்ஸ்பெக்டரும் டீமும் ஊர்க்காரங்களும் கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி கத்தி குத்து, நெத்தியில 3 கருப்பு கோடு. அதே ஆள் தான் கொன்னு இருக்கான். இறந்தவன் வேலாயுதம். அந்த ஊர்க்காரன் தான். பல தப்பான வேலை செய்யறவனுக்கெல்லாம் இவன் தான் கை கூலி. நெட்வொர்க் கூடிட்டே போகுது. ஆனா எந்த க்ளூவும் கிடைக்கல. ஊர்க்காரங்களே இனி நம்மள மதிக்க மாட்டாங்க. மேலிடத்துல இருந்தும் இனி பிரஷர் தான். என்ன பண்றது? முடிவா மலையில் இருக்கிற மூக்கம்மாள் கோயிலுக்கு போகலாம்னு முடிவெடுத்தார் இன்ஸ்பெக்டர். பாதை கரடு முரடா இருந்துச்சு. இப்படியோ ஏறி கோயிலுக்கு வந்துட்டாரு. கோயிலையும் அம்மனையும் பார்த்து அப்படியே நின்னுட்டாரு. கோயில் மட்டும்தான் இடிஞ்சிருந்தது, சாமி இல்ல. அதே 3 கருப்பு கோடு நெத்தியில. இந்த பூசாரியை எப்படி பாக்குறது? கொஞ்ச தூரம் கீழே நடந்து போகலாம்னு நடக்க ஆரம்பிச்சாரு. ஒரு சின்ன ஆறு குறுக்க ஓடுது. அதன் போக்குலேயே நடந்து போயிட்டு இருந்த போது கொஞ்ச தூரத்துல ஒரு குடிசை தெரிஞ்சது. கண்டிப்பா இது பூசாரியுடையதுதான். குடிசையை நெருங்கும் போது அது பூட்டி இருந்தது. ஐயோ, இவ்வளவு தூரம் வந்து வீணா போச்சு. பூசாரிய விசாரிக்க ஏதாவது துப்பு கிடைக்கும்னு பார்த்தனே. இன்ஸ்பெக்டர் சோர்ந்து போய் குடிசைக்கு வெளியிலேயே உட்கார்ந்துட்டாரு. கொஞ்சம் இருட்டவும் ஆரம்பிச்சது. சரி, பூசாரி தான் இன்னும் வரலையே, உள்ள என்ன இருக்குன்னு பாத்திரலாம். பூட்டை உடைக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். பூட்டை உடைச்சு கதவை திறந்து மெல்ல உள்ள போனாரு இன்ஸ்பெக்டர். சமைக்க தேவையான பாத்திரங்கள், அடுப்பு, ஒரு பழைய பெட்டியில கொஞ்சம் துணி, ஒரு கைத்து கட்டல் தான் இருந்துச்சு. பாவம், சாமியே கதின்னு வாழ்றவரை சந்தேகப்பட்டுட்டோம். இன்ஸ்பெக்டர் வெளியில வந்தாரு.
அப்போ அந்த வீட்டு கதவுடைய பின்னாடி சொருகி வச்சிருந்த ஒரு போட்டோ கண்ணுல பட்டுச்சு. ஒரு குடும்பம் அழகா ஒரு சிறுமியோட ஒரு வயக்காட்டுல நின்னுட்டு இருந்தாங்க. யாரோ தெரிஞ்சவங்க போல. ஆனா எதுக்கும் ஏதோ உபயோகப்படுமா, எடுத்துட்டு போலாம். அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த நாள் அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட அந்த போட்டோவை காமிக்க அந்த ஊர்க்காரர் சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சியானாரு இன்ஸ்பெக்டர். அவங்க பேச்சியம்மாளும் ரங்கப்பனும், அவங்க பொண்ணு தாயி, ரொம்பவுமே அழகான குடும்பம். ஒருத்தர் மேல ஒருத்தர் பாசமா இருப்பாங்க. கொஞ்ச நிலமா இருந்தாலும் சொந்த நிலம், உசுரா நினைச்சு வாழ்ந்து வந்தாங்க. விவசாயம் மட்டுமே அவங்களுடைய வருமானம். சின்ன குடிசையில வசதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். யார் கண்ணு பட்டதோ தெரியல, அந்த நிலத்தை அபகரிக்க ஊர்ல இருக்கிற பேராசை பிடிச்சவனுங்க அடிச்சுக்கிட்டாங்க. அதுல ஒருத்தன் தான் செல்வராஜ். எதை அடையணும்னாலும் அடைஞ்சே தீருவான். அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தான். உசுரே போனாலும் நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் பேச்சியம்மா. ஆனா ஒரு நாள் காலையில ஊரே அங்க கூடி இருந்துச்சு. நானும் ஓடி போய் பார்த்தேன். பேச்சியம்மா மலைக்காட்டுக்கு காலையில ஆடு மேய்க்க போனவ திரும்பி வரவே இல்லை. எங்க தேடியும் கிடைக்கல. ரங்கப்பனும் பொண்ணு தாயும் அழுதுட்டு நின்னது இன்னும் கண்ணு முன்னாடியே இருக்கு. ஒரே நாள்ல ரங்கப்பனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. பைத்திய மாதிரி கத்திக்கிட்டே மலை பக்கமா ஓடுனவன் வரவே இல்லைன்னு ஊருக்குள்ள பேசிட்டாங்க. பொண்ணு தாயி அவ பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. அந்த இடம் யாருக்கும் சொந்தம் இல்லாம அனாதையா இருந்துச்சு. கொஞ்ச நாள்ல நான் தான் அந்த நிலத்துடைய சொந்தக்காரன்னு செல்வராஜ் சொல்லிட்டு இருந்தான். அது ஒரு கருப்பு மண் பூமி. இன்ஸ்பெக்டருக்கு இப்பதான் இதெல்லாம் கேஸுக்கு ஏதோ கனெக்ஷன் ஆயிருக்குமோன்னு தோணுச்சு. கருப்பு மண், செல்வராஜ், சாமி கிட்ட பார்த்த 3 கருப்பு கோடு நெத்தியில. பூசாரிக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பஞ்சாயத்து தலைவரும் வேலாயுதமும் எப்படி சம்பந்தப்பட்டாங்க? பூசாரி வீட்டை மறுபடியும் சோதனை போட்டா இன்னும் ஏதாவது கிடைக்கும். மறுபடியும் அடுத்த நாள் மலைக்கு கிளம்பிட்டாரு இன்ஸ்பெக்டர். அப்போ கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த மலை பாதையில யாரோ நடந்து போன காலடி தடம். 2 பேர் போயிருக்காங்க. அப்போ இன்னைக்கு பூசாரி அங்கதான் இருக்கணும். மேலும் நடக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். பூசாரியுடைய குடிசைக்கு போறக்கு முன்னாடியே அது திறந்து இருக்கிறது தெரிஞ்சது. கொஞ்சம் மறைஞ்சு நின்னு பார்த்தாரு இன்ஸ்பெக்டர். குடிசையிலிருந்து ஒரு பெண், சுமார் 25 வயசு இருக்கும், வெளியில வர பூசாரி அவகிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரு. சரி, இன்னைக்கு போனாலும் வீட்டை சோதனை போட டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு இன்ஸ்பெக்டர். அடுத்த 1 வாரத்துக்குள்ள ஜமீன் பங்களாவில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த பேச்சியம்மா நிலத்துடைய டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துட்டாரு. கைரேகை தான் வச்சிருந்தது. ஊருக்குள்ள தங்கி இருந்து விசாரிச்சுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு நாள் இரவு பலத்த மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அவசரமா கால் வந்ததுனால கிளம்பி போயிட்டு இருந்தாரு இன்ஸ்பெக்டர். அப்போ ஒரு பாலத்தை கடந்து ஜீப் போயிட்டு இருந்த போது எதேச்சியா சைட் மிரர்ல பாக்கும்போது பின்னாடி கொஞ்ச தூரத்துல யாரோ 3 பேர், அதுல ஒரு பொண்ணும் இன்னொருத்தரும் சேர்ந்து ஒருத்தனை ஒரு பெரிய கட்டையால தாக்குறாங்க. அவனும் பாலத்துல அப்படியே நில குழஞ்சு சரியறான். அதிர்ச்சியான இன்ஸ்பெக்டர் கன் எடுத்துட்டு ஜீப்பை திருப்பினாரு. அந்த பாலத்துக்கிட்ட வரும்போது அந்த பெண்ணும் அவ கூட வந்தவனும் அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சாங்க. எப்படியோ துரத்தி பிடிச்சாரு இன்ஸ்பெக்டர். இதுக்கு மேல ஓடுனீங்க ஷூட் பண்ணிடுவேன், யார் நீங்க? அப்போ அந்த பெண் தன்னுடைய முகத்தை மூடி இருந்த ஷாலை விளக்குனா. அதே பெண் தான் நேத்து பூசாரி வீட்டுல இருந்து வெளியே வந்தவ. இன்னொருத்தர் பூசாரியா தான் இருக்கும். சொல்லுங்க, யார் நீங்க? எதுக்காக இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க? உன் பேர் என்ன? அவ சொன்னதை கேட்டு அதிர்ச்சியானார் இன்ஸ்பெக்டர். பொண்ணு தாயே, நீ பேச்சியம்மா மகளா? ஆமான்னு தலையாட்டுனா அந்த பொண்ணு. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் நெருங்கி போய் பேச ஆரம்பிச்சாரு. சொல்லு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதுக்கு பின்னாடி தப்பி போறது சுலபமே இல்லைன்னு நினைச்ச பூசாரியும் பொண்ணு தாயும் ஒருவரை ஒருவர் பார்த்துட்டாங்க. பூசாரி ஆரம்பிச்சாரு. ஐயா, ஒரு அழகான குடும்பத்தையும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையையும் சிதைச்சாங்க 4 பேரு. ஏற்கனவே 3 பேரை பழி வாங்கியாச்சு. இவன் 4வது. அதுக்குள்ள உங்ககிட்ட மாட்டிட்டோம். ஒரு சின்ன கருப்பு மண் பூமியில வாழ்ந்து வந்தாங்க பொண்ணு தாயும் அவளை பெத்தவங்களும். அந்த பூமி மேல கண்ணு வச்சவனுங்க அதை அடைய திட்டம் போட்டானுங்க. பேச்சியம்மா கிட்டையும் ரங்கப்பன் கிட்டையும் பேசி பார்த்து ஒன்னும் ஆகல.
ஒரு நாள் பேச்சியம்மா ஆடு மேய்க்க மலைக்கு போன போது அந்த செல்வராஜ், நாகராஜ், வேலாயுதம், இந்த மாரிமுத்து 4 பேரும் சேர்ந்து அவளை தலையில அடிச்சு கொன்னு மலையிலேயே புதைச்சிட்டானுங்க. அவளை தேடி வந்த ரங்கப்பனையும் கொன்னு மலையிலேயே புதைச்சிட்டானுங்க. பொண்ணு தாயி சின்ன பொண்ணா ஆதரவு இல்லாம நின்னா. அவ பாட்டி தான் அவளை வளர்த்துட்டு வந்தாங்க. எனக்கு பொண்ணு தாயை ரொம்ப பிடிக்கும். தினமும் கோயிலுக்கு வந்துடுவான். என்ன சாமி அப்பான்னு தான் கூப்பிடுவான். எனக்கும் குழந்தைங்க இல்ல. பொண்ணு தாய என் மக மாதிரி தான் பார்த்தேன். அதனால அவ பாட்டி வீட்டுல இருக்கிற போதெல்லாம் அவளை போய் பார்த்துட்டு வந்தேன். அவ பாட்டியும் இறந்ததுக்கு அப்புறம் ஆதரவு இல்லாம நின்னா. நான் தான் கூட்டிட்டு போய் என் அக்கா வீட்டுல வச்சு வளர்த்து வந்தேன். கொஞ்சம் பெருசான போது இவகிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி ஒரு நாள் அழுத. அப்பதான் அவ கேட்ட கேள்வி என்ன ரொம்பவுமே பாதிச்சுது. தப்பு செஞ்சவங்களை சாமி தண்டிக்கும்னு சொன்னீங்களே சாமியப்பா, அந்த சாமி ஏன் இன்னும் தண்டிக்கவே மாட்டேங்குது? அப்ப இருந்து நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்த. இவளும் வளர்ந்தா. இவளுக்குள்ள இருந்த கொலவெறியும் வளர்ந்தது. அவங்க 4 பேரையும் கொல்லாட்டி அமைதியாகவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஒவ்வொரு அமாவாசையும் குறி வச்சு பண்ணணும். ஊருக்குள்ள கேட்ட ஜமீன் பங்களா, பெண் குரல், கொலுசு சத்தம் எல்லாம் நாங்க பண்ணினதுதான். இப்ப நீங்க எங்களை நெருங்கிட்டீங்க. அதனால அம்மாவாசைக்குள்ள இவனை முடிச்சிடணும்னு முடிவு பண்ணணும். அழுதுட்டே சொன்னாரு பூசாரி. இதுவரைக்கும் மௌனமா கேட்டுட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் பேச ஆரம்பிச்சாரு. இங்க பாரு பொண்ணு தாயி, யாருக்கும் இந்த மாதிரி நிலைமை வரவே கூடாது. உன் நிலைமை எனக்கு புரியுது. பூசாரி ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய மனுஷன். ஒரு ஆதரவில்லாத பொண்ணு வளர்த்ததும் இல்லாத அவளுக்காக கொலை கூட செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க பண்ணினதெல்லாம் சரின்னு சொல்லிட மாட்டேன். நீங்க சொன்னதேதான். தப்பு செஞ்சவன் தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். வாங்க என் கூட. ஜீப் கிளம்பி போனது. அடுத்து வந்த அமாவாசைகள்ல கிராமம் அமைதியா இருந்துச்சு.